500 போலீஸ் இல்ல 10,000 போலீஸ் வந்தாலும் இப்படிதான் நடந்திருக்கும். ஏன்னு கேளு, நீ ஒருத்தலாம் போலீஸ் பேச்ச கேட்க போறது கிடையாது. கேட்டாங்க சின்னதுல சொல்லுவீங்க, என்ன அராஜகம் பண்றீங்க, என்ன அடக்குமுறை பண்றீங்களா, எங்க தளபதி சிஎம் ஆயிடுவாருன்ட்டு பயந்துட்டீங்களா அப்படின்ட்டு யார் தெரியுமா பேசிருப்பீங்க, நீங்க தான் பேசிருப்பீங்க. சோ 500 போலீஸ்ல 10,000 போலீஸ் வந்தாலும் ஏடா ஒரு எஸ்ஐக்கும் மதிப்பு தர மாட்டீங்க, ஏட்டுக்கும் மதிப்பு தர மாட்டீங்க. இவங்க ஏசியா உடியா ஐபிஎஸ் ஆபீசரே வந்தாங்க நின்னாலும், டிஎஸ்பியே வந்தாலும் சரி, எஸ்பியே வந்தாலும் சரி, எப்ப தம்பி அப்படி கொஞ்சம் ஓரமா போய் நில்லுன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டுமே. என்ன சார் திமுக சொல்லி அனுப்பிச்சா, ஸ்டாலின் சொல்லி அனுப்பினாரா எங்களை ஓரமா போய் நிக்க சொல்லி அப்படின்னு யார் தெரியுமா கேட்டிருப்பா? இவனுங்கதான். நேத்து காலையிலே நிறைய வீடியோ நான் பார்த்தேன். ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், அவர் எஸ்பி நினைக்கிறேன், சார் கொஞ்சம் அப்படி போய் ஓரமா அங்க நில்லுங்க சார், இங்க கிரௌட் ஆகுது, இங்க கண்ட்ரோல் பண்ண முடியல, கொஞ்சம் அப்படி போங்க சார்ன்றான். சண்டை போடுறானுங்க. அப்புறமா எத்தனை போலீஸ் போட்டு உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஃபர்ஸ்ட் சட்டத்தை மதிக்கணும். சட்டத்தை மதிக்க மாட்டீங்க ஒவ்வொருத்தரும். ஏன்னா நீங்க எல்லாரும் யாரு? அணில் குஞ்சுங்க, தற்குறி கூட்டம், எல்லாமே ரவுடிஸ். இப்போ வெட்டு குத்து. எது உதயநிதி வந்தாலும் மண்டைய பொழப்போம், ஸ்டாலின் வந்தாலும் மண்டைய பொழப்போம். சுண்டலே விஜய் தம்பி பூரா மென்டல் தான். எல்லாரையும் அடிப்பானுங்க. காவல்துறை என்ன பண்ணுவீங்க நீங்க?